மாயன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருக்கணும், ரொம்ப நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் தான் என்னோடய ஆசை. ஸோ நீங்கள் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு மாதங்களும் என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருந்தால் எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொரு மாதமும் உங்களை சந்திக்க வர போகிறேன். ஸோ இந்த சந்திப்பானது உறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆணித்தரமான ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நீங்கள் நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க. நம்மளுடைய மாயன் ஸ்டூடியோலேருந்து எனக்கு நிறைய கால்ஸ் வந்துச்சு. சார் நீங்கள் வீடியோ உள்ளே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் உங்கள் வீடியோ ஃபாலோ பண்ணுறேன், நல்லா ரெகுலராக சூப்பராக சொல்லியிருக்கீங்கன்னு ஒரு ஏகப்பட்ட ஆதரவு, கமெண்ட்ஸும் நல்ல கமெண்ட்ஸ். ஸோ அதே போல் இன்னொரு விஷயம் சொல்லணும். ஒரு நல்லது அப்படின்னு ஒரு விஷயம் கமெண்ட்ஸ் போடும்போது கெட்டதுங்கிற ஒரு சில விஷயங்களும் வரதான் செய்யும். ஸோ நாங்கள் நல்லதை மட்டும் எடுத்துக்கிறவங்க, ஸோ நீங்களும் நல்லதை மட்டுமே எடுத்துக்கிறவங்க. ஸோ நம்ம இருவரும் நம்முடைய மக்களாகிய உங்களுடன் நாங்கள் தொடர்ந்து பயணிக்கும்போது எங்களுக்கும் மகிழ்ச்சி, உங்களுக்கும் மகிழ்ச்சி. ஸோ இந்த மாத பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம இந்த மாதத்தில் எந்த வருடத்தை எந்த மாதத்தை பார்க்க போகிறோம்னா, கிட்டத்தட்ட 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகின்ற நன்மைகள், நல்ல மாற்றங்கள் என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்கிறப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசி என்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே கிட்டத்தட்ட இந்த ஜூன் மாதத்துக்கு மேலே தான் நீங்களே உங்களை உணர போகிறீங்கிறத சொல்லுவேன். நீங்களே உங்களை உணரக்கூடிய தருணம், நீங்களே மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தருணமும் இந்த ஜூன் மாதம் தான். குரு பயிற்சி கும்பராசி எப்படி இருக்குங்கிறத நம்ம குரு பயிற்சி வீடியோ தெளிவாக சொல்லியிருந்தோம். நீங்கள் நிறைய ஆதரவு கொடுத்தீங்க. ஸோ அப்போ இந்த ஜூன் மாதம் தானே குரு பயிற்சி நடக்குது. அப்படியே ஜூன் மாதத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் பலபடியும் உள்ளே கொண்டு வரோம் அப்படின்னா, மெயினாக மிகப்பெரிய முக்கியமான காரணம் என்ன பார்த்திங்கன்னா, கும்பராசிக்கு 4ஆம் இடத்த அதிபதி மற்றும் 9ஆம் இடத்த அதிபதியான சுக்கிர பகவான் இருக்க பார்த்திங்களா, அவர் இந்த ஜூன் மாதம் தொடக்கத்தில் கிட்டத்தட்ட 9ஆம் தேதியிலேருந்து குருவோடு இணைந்து குரு சுக்கிர இணைவுடன் உங்களுக்கு செயல்பட போகிறார். எத்தனாம் இடத்துல? 6ஆம் இடத்துல. அப்போ உங்கள் மனசில் ஒரு மிகப்பெரிய ஆறாத வழியாக ஒரு பொருளாதாரமோ அல்லது பிரச்சனையோ ஒரு போராட்டமோ இருக்குது அப்படின்னா, அது 9ஆம் தேதிக்கு அப்புறம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பெரிய மாற்றம் வரும். கடன் பிரச்சனை வெளியே வந்துடுவீங்க. நிறைய தடுமாற்றம்லாம் சந்திச்சாச்சு. எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, விட்றா பார்த்துக்கலாடே, நம்ம பார்க்காத ஜெயிலா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் கடந்து வந்துட்டீங்க. ஆனால் அதில் உள்ள வலியும் வேதனையும் நீங்கள் கடந்துட்டீங்களான்னு கிடையாது. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையை நம்ம வந்து பக்கத்துலேருந்து பார்த்தா பிரச்சனை பெருசாக தெரிஞ்சுக்கிடுவோம், உண்மைதான். தூரத்துலேருந்து பார்த்தா அந்த பிரச்சனையை தெரியாது அப்படிம்பாங்க. அப்படி தான் நீங்கள் இருந்தீங்க. ஆனால் அந்த பிரச்சனை பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த நபர்கள்லாம் யார்? உங்கள் கூடவே பின்னாடி பைக்லேயும் கார்லேயும் சைக்கிள்லேயும் உங்கள் வீட்டு பக்கத்துலேயும் கூட உட்காந்து உங்கள் கூட சேர்ந்து சாப்பிட்டவங்க பண்ண ஒரே ஒரு காரணம், அவங்க தான் அந்த ஊனாவை போட்டு ஆரம்பித்து வச்சாங்க அப்படிங்கிற ஒரே அந்த ஒரு காரணத்தை உங்களால் இன்னும் மறக்கக்கூட முடியல. எப்படி உன்னால் மனசு வந்துச்சு அப்படின்னு நீங்கள் பலபடி உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கிறீங்க, ஏன் இப்படி பண்ணாங்கன்னு. ஸோ ஆனால் அதுக்கான ஒரு சரியான பதில் அந்த சைட்லேருந்து வந்திருக்காது. ஆனால் இப்போ அதற்கான சரியான பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். நீங்கள் ரொம்ப நாட்களாக, நீண்ட வருடங்களாக, நீண்ட காலமாக இதை செஞ்சால் நான் கண்டிப்பாக வெற்றி பெறுவேன், இது கிடைச்சா எனக்கு சந்தோஷம் அப்படின்னு எதை நீங்கள் ஒரு சிந்தித்து யோசித்து கொண்டு மகிழ்ச்சி கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு இருக்கீங்களோ, அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செயல்பாடு இந்த மாதம் கிரகம் உங்களை வலிமைப்படுத்துகிறது. அதே போல் ஒரு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வேணும்னு எதிர்பார்க்க பார்த்தீங்களா? சார் காசு வேண்டாம், பணம் வேண்டாம்,
காசு, பணம், துட்டு, மணி. காசுன்னா சில்லற காசுங்க, பணம்னா கெட்டு. இப்போ ரெண்டும் ஒன்று தான் சொல்லி கீழே கமெண்ட்ஸ் போடக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அப்போ என்னைய பொறுத்தளவு பொருளாதாரங்கிறது எனக்கு வந்து தேவை தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பொருளாதாரத்தை தாண்டி எனக்கு அமைதி தேவை, எனக்கு ஒரு மன மகிழ்ச்சி தேவை. ஃபஸ்ட்டு நான் வாழ்கிறதுக்கான அர்த்தத்தை நான் புரிந்து கொள்ளாமல் வாழ்கிறேங்கிற மன வேதனை என்னை விட்டு போகணும். ஸோ இதெல்லாம் எதிர்பார்க்குற உங்களுடைய எதிர்பார்ப்புகள் உறுதியாக நிறைவேறும். அன்புக்காக, பண்புக்காக, பாசத்துக்காக, காதலுக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக எல்லா விதமான தியாகத்தையும் செஞ்ச உங்களுக்கு, ஒரு அற்புதமான ஒரு இலக்கணமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு அவங்க கொடுத்த ஒரு பெரிய பட்டம் என்னென்னா, துரோகின்னு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. செஞ்சது அவங்க, கொடுத்தது உங்களுக்கு. அந்த வழி, அந்த வார்த்தை அகராதியிலேருந்து உங்கள் சைட்லேருந்து அழிக்கப்படணுங்கிறது தான் உங்களுடைய லட்சியம். அது இது நிறைவேற போகிறதுங்கிறது நிச்சயம். அதனால் கவலைப்பட தேவையில்லை. என்னை பொறுத்தவரை அதான் சொல்லுவேன், கவலைப்பட வேண்டாம். இப்போ மட்டும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு புதிய முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா, ஓகேவா, புதுசாக ஒரு முயற்சி எடுக்க போகிறீங்க அப்படின்னா, அந்த முயற்சி முடியும் தண்டியும், அந்த முயற்சியை நீங்கள் தொடங்கும் வரை, தொடங்கி முடிக்கும் வரை யாரிடமும் சொல்லாதீங்க. மற்றவங்களோட ரகசியத்தை மட்டும் எப்படி பாதுகாத்து பத்திரமா வச்சுக்கிறீங்க? யாராவது ஒருத்தவங்க வந்து இதை பார்த்துக்கோ, இதுதான் பொறுப்பு, நான் ஒன்று மட்டும் தான் நம்புகிறேன்னு சொன்னால், அதை வந்து இதை பொக்கிஷம் மாதிரி பாதுகாக்கிங்கள்ல. அப்போ உங்களுடைய முன்னேற்றத்துக்கான விஷயம், உங்களுடைய வாழ்வாதாரத்தை மாற்றக்கூடிய விஷயத்துக்காக என்ன பண்ணணும்? கட்டாயமாக நீங்கள் எந்த ஒரு ரகசியங்களையும், எந்த ஒரு புதிய முயற்சிகளையும் வெளியே சொல்லாமல் இருந்தீங்கன்னா, நீங்கள் நினச்ச விஷயத்தை நினச்ச மாதிரி முடித்து வெற்றி பெற்றேன்னு சொல்லுவது நன்மையை கொடுக்கும். இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய கடமை. அவசரப்படக்கூடாது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் கூட வேலை பார்க்காங்க பார்த்தீங்களா, அவர்களிடம் குடும்ப ரகசியங்களை ஷேர் பண்ணாதீங்க. புரியுதா? உங்களுடைய குடும்ப ரகசியங்களை எக்காரணத்தோடு ஷேர் பண்ணக்கூடாது. ஷேர் பண்ணிங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க. அதே போல் உங்கள் மீது உங்களுடைய கணவரோ அல்லது உங்கள் மனைவியோ மீண்டும் அன்பு செலுத்த வருவாங்க. அந்த வரும்பொழுது அன்றைய நாள் உங்கள் நட்சத்திரத்துக்கு சரியான ஒரு உகந்த நாளாக இருக்கா, அந்த நட்சத்திரமும் உங்கள் நட்சத்திரமும் அன்னைக்கு அவர் நட்சத்திரத்தை விட்டுருங்க, சரியா? நீங்கள் இருக்கும் நட்சத்திரம், அதாவது நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்களோ அந்த நட்சத்திரத்துக்கும் அவர் உங்களோட தொடர்பு கொண்டு உங்கள் கூட பேசக்கூடிய நட்சத்திரத்துக்கும் சரியான ஒரு உடன்பாடு நட்சத்திர ரீதியாக இருக்கிறதா என்பது பாருங்கள். பார்த்துட்டு முடிவெடுங்க. பாதுகாப்பான பயணங்கள், பாதுகாப்பான வாழ்க்கையை வெற்றியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக உருவாக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு உண்மையிலே மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸ்கிப் பண்ணி வந்தவங்க திரும்பியும் போய் பார்த்துருங்க, ஓகேவா? ஏன்னா பயனுள்ள விஷயங்கள் நிறையா இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம சொன்ன இந்த பொது பலனானது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு 20 to 30 கண்டிப்பாக சேஞ்சஸ் கொடுக்கும். இதை தாண்டி சார் நான் நிறைய எதிர்பார்க்குறேன், நான் நிறைய விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனால் எதுவுமே நடக்கலை, இது நடக்கலை, அது நடக்கலை அப்படின்னா, ஸோ அது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும்னா அது உங்கள் சுய ஜாதகம் தான் உங்களை உறுதி செய்யும். அதாவது 1ஆம் கிளாஸ்லேருந்து 1st கிளாஸ்லேருந்து ஒரு 12th ஸ்டாண்டர்ட் வரையும் நம்ம ஸ்கூலில் படிப்போம் இல்லையா? ஸோ ஸ்கூலுக்குள்ளே போனோம்னா நம்ம 5ஆம் கிளாஸ் படித்தா 12ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய பாடத்தை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. அப்போ இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு 20 to 30 கோச்சார கிரகங்கள் ரீதியாக உங்களுடைய ராசிக்கான உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய செயல்பாடுகள். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம், கிரகமைப்புகள், நீங்கள் பிறக்கும்போது உள்ள கிரகமைப்புகள், உங்களுக்கு என்ன லக்னம் வந்திருக்கு, ஸோ லக்ன ரீதியாக இப்போ என்ன தசா ஓடுது, என்ன புத்தி ஓடுது, அந்த தசாநாதன் புத்திநாதன் எப்படி இருக்கார், அவங்களுடைய அமைப்பு என்ன, அவங்க கூட பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவானோ அல்லது செவ்வாய் பகவானோ அல்லது வந்து ராகு பகவானோ கேது பகவானோ, ஸோ இந்த கிரகங்கள் இணைந்திருக்காங்களா அல்லது சுப கிரகங்கள் இணைந்திருக்காங்களா அப்படிங்கிறத தெளிவாக நம்ம செக் பண்ணோம்னா கட்டாயம் என்ன பண்ணலாம், உங்களுடைய எதிர்காலத்தை உறுதியாக கணித்து தெளிவாக சொல்ல முடியும். ஓகே, ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்குது, ஒரு ஆசையும் இருக்குது அப்படின்னா
நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில் அனுப்புங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க, கம்பெனிலேருந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த டயத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், என்னை வந்து கம்யூனிகேஷன் பண்ணலாம். ஓகே. ஸோ மேலும் மேலும் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் அதாவது உங்களுடைய ஆதரவையும் கொடுக்கணும், மேலான கருத்துக்களையும் கொடுக்கணும். எல்லா நண்பர்களுக்கும் எல்லா உறவினர்களுக்கும் நம்முடைய வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுவது மூலமாக இன்னும் எங்களுடைய நட்பை நீங்கள் வலுப்படுத்துகிறீங்க அப்படிங்கிறது உண்மை. ஸோ உங்களிடம் எப்பொழுதும் அன்புடன் எதிர்பார்ப்பது உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.